இன்னைக்கு நம்ம vlogல எங்க வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் கூட பண்ணிருங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்குமே ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ மார்னிங் எழுந்தோடனே நான் கிச்சன் தான் க்ளீன் பண்ணேன் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த டிஷ்யூ பாத்தீங்களா, அது வந்து ரீயூசபிள் டிஷ்யூ அமேசான்ல வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக ஓவர் நைட் சோக்டு ஓட்ஸ் தான் பண்ணியிருந்தேன். சரி காலையில எழுந்து எதுவும் குக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக அதான் எடுத்துட்டு இருக்கோம். சரி வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங்ஸ் பூஜா திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டேன்னா அப்புறம் வீட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் தான் வாங்கணும். பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுல, நான் ஒரு பொம்மை காமிச்சல அந்த கிருஷ்ணர் தான் வாங்கியிருந்தோம். அப்படியே வந்து பூ பழம் அப்படிலாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு என்னோட அபேபாய். என்ன வாங்குறீங்களோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சே ஆகணும் அப்படின்ட்டாங்க. அது கிருஷ்ணருக்கு வைக்கணுன்றதுக்காக கேட்டாங்க, இல்லை அவங்க சாப்பிடணும்னு கேட்டாங்களான்னு தெரியல. அதனால் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒர்க் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இத்தனை வருஷம் மேரேஜ் முன்னாடி கிருஷ்ண ஜெயந்தியில் அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவோம். அம்மா தான் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம வந்து சும்மா இந்த எடுபடி வேலைலாம் பண்ணி எப்படியும் எஸ்கேப் ஆகிடுவோம். ஆனால் இப்போ தான் நம்ம ஃபுல்லாக எடுத்து பூஜை பண்ணணும் அப்படின்றப்ப தான் எவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்றது தெரியுது. அம்மாங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை பண்ணுறப்ப கூட தெரியல, ஒரு ஆர்வத்தில் எல்லாமே பண்ணிடுறோம். ஆனால் அடுத்த 2 நாள் எழுஞ்சிக்க முடியாமல் கால் சமவலி. அப்போ தான் தெரிஞ்சது நம்ம எவ்வளோ சோம்பேறியாக வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இன்னமும் மார்னிங் 10:30க்குள்ளே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். ஆனால் அது எப்போ முடிஞ்சதுன்னா நைட்டு 7:30க்கு. ஏன் அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிங்களான்னா கிடையாது, பண்ணது என்னமோ ரொம்ப கம்மி, அதுக்கே அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்வீட் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பைனாப்பிள் கேசரி தான் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அது ஸ்வீட் ரெசிபி கிடையாது. அந்த அயன் கடாய் வந்து புதுசாக வாங்கியிருந்தோம். ஆனால் வந்து அதை சீசன் பண்ணது கிடையாது. சரி எப்படி சீசன் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், ரவை ஒரு பேக்கெட் வந்து எக்ஸ்பயர் ஆயிருந்துச்சு. அதை போட்டு நல்லா தண்ணி போட்டு கொதிக்க வச்சுட்டோம். அதுலேயே நிறைய லேயர்ஸ் மாரி வந்துச்சு பிளாக்காக. ஓகே சீசன் ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் ஸ்டார்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எண்டிங் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் மறக்காமல். அப்படியே வந்து பேரலாக கிருஷ்ணர் கால் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பார்க்குறப்ப தான் எனக்கு ஒரு சின்ன வயசு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஒரு வாட்டி கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து கிருஷ்ணர் கால் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டு மாவு வாங்கிட்டு போயிட்டோம். எங்கள் அம்மா இல்லை உங்களுக்கு தெரியாது நானே வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் இருந்த வீடு வந்து ஒரு சந்து மாதிரி இருக்கும், என்ட்ரன்ஸ்லேருந்து வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா என்னடா இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் ஆழம் காணுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்துட்டு பயங்கரமாக திட்டினாங்க. அப்படி என்ன பண்ணோன்னா, கிருஷ்ணர் கால் தானே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்லிப்பரில் மாவு தொட்டு தொட்டு வச்சிட்டோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் தெரியுது. அப்போ சின்ன குழந்தை இல்லையா, குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், கால் வைக்கணும் அப்படின்னா சரி எப்படி வச்சா என்னன்னு சொல்லிட்டு அப்படி வச்சுட்டோம். அப்புறம் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் தான். நம்மளாம் எப்படி லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ்னா அம்மா கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி தான் கற்றுக்குவோம். அந்த மாதிரி தான் வந்து அன்றைக்கி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன சேட்டெல்லாம் பண்ணியிருக்கீங்க குட்டி வயசில் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், அப்படியே கிருஷ்ணர் கால்லாம் வச்சாச்சு. கோலம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது ஏதோ போட்டேன். கோலம் மட்டும் போட்டால் பார்த்தா அதை நான் டெக்கரேட்டும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு கிருஷ்ணர் வந்து டெக்கரேட் பண்ணிட்டோம். ஸ்நாக்ஸும் வந்து வச்சாச்சு. நான் அந்த ஸ்வீட் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, பைனாப்பிள் கேசரி நாங்கள் வச்சுருக்கேன் பாருங்கள், கலர் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அயன் தவா நல்லா சீசன் பண்ணணும் போல இருக்குது. நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ எங்களுக்கு தெரியல, ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியுது அது வந்து ஃபுல்லாக அந்த அயன்லாம் ஒட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எதுவுமே ஸ்வீட்டும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணல. அதனால கடவுளே எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நீ வெண்ணெய் மட்டும் சாப்பிட்டு அப்படின்னு வெண்ணெய் வந்து ஊட்டி விட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. எங்கள் அத்தை நிறைய ஸ்வீட் வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க. அது இந்த பாசுந்தி என்னோட ஹஸ்பண்டும் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா நிறைய ஸ்வீட்ஸ், லட்டு, ரவா லட்டு, கேசரி அதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு பைனாப்பிள் கேசரி பண்ணதுக்கே 2 நாள் கால்வலி வந்து எழுச்சிக்க முடியல. ஆனால் அம்மாஸ்லாம் எப்படி தான் இவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. எங்கள் அம்மாவும் வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு முறுக்கு, ஓட்ட வடைலாம் பண்ணி கொடுத்தமிச்சிருந்தாங்க. உங்கள் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.